நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் இருந்து 10,000 சஹாபிகளோடு மக்காவை நோக்கி வருகிறார்கள். யார் கண்ணுக்கும் படாமல் மறைந்து வருகிறார்கள். இந்த படை யாருடைய கண்ணிலும் படக்கூடாது என்று அல்லாஹ்விடம் துவா செய்துவிட்டு வருகிறார்கள். 400 கிலோமீட்டர் மதினாவில் இருந்து மெக்கா. அப்படி இருக்க அல்லாஹ்வின் உதவியோடு மறைந்து யார் கண்ணிலும் படாமல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். மக்காவை வந்து அடையும் வரை யாருக்கும் இப்படி ஒரு பெரும் படை வருகிறது என்று தெரியாது. மக்காவாசிகளுக்கு ஏன் தெரியாமல் வந்தார்கள் என்றால், இவர்கள் வருவதற்கு முன்பாகவே மக்காவாசிகள் பெரும் படையை திரட்டி வைத்து விடுவார்கள். பெரிய யுத்தம் நடக்கும். புனித பூமியில் ரத்தம் சிந்த வைப்பார்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். கூட வந்த 10,000 சஹாபிகளுக்கு நபிகளார் கட்டளையிட்டார்கள். சஹாபா பெருமக்களே, மக்கா வந்ததும் பிரிவு பிரிவாக பிரிந்து போய் மலைகளுக்கு அப்பால் ஒளிந்து கொள்ளுங்கள். இருட்டியவுடன் எல்லோரும் ஆளுக்கு ஒரு விளக்கு தனித்தனியே ஏற்றுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோலவே சஹாபிகளும் மலைகளுக்கு பின்னால் மறைந்து இருந்து விளக்கை ஏற்றினார்களாம். மக்காவாசிகள், இது என்ன இவ்வளவு விளக்கு வெளிச்சம் தெரிகிறது என்று பயந்து விட்டார்கள். முகமது பெரும் படையுடன் வந்து இருக்கிறார் என்று அவர்களுக்கு மனதில் அச்சம் ஏற்பட்டதாம். அவர்கள் கண்ணுக்கு லட்சக்கணக்கானவர்கள் போருக்கு வந்தது போல் தெரிந்ததாம். நபிகள் பெருமானார் சண்டையில்லாமல், இரத்தம் சிந்தாமல், யுத்தம் இல்லாமல் மக்காவை வெற்றி பெற்றார்களாம். சுபஹானல்லாஹ்.